உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது நல்ல காலம் நிகழ்ச்சி. இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரம்பம், அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆரம்பம். இந்த தலைப்பில் மே மாதம் பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் 2025 பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் ராகு கேது பகவான்கள் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் பயிற்சியாகி போகிறார். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த மே மாதத்தில் கரெக்டாக ஒரு 5 நாள் கேப் 4 நாள் கேப்பில் கரெக்டாக 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ மே மாதம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு மே மாதம் என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசினர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட மே 10லேருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஒரு மாற்றமும் 15ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய மாற்றமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தடைகள் ஆல்ரெடி போராட்டம், பிரச்சனை, கவலை எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டீங்க. இந்த 7.5 சனி பகவானுடைய தாக்கம் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓயாமல் உழைக்கிறது, ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறது, அந்த ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்து கூட அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கடினமாகவே கடந்து போக வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த 7.5 சனி நடந்துச்சு. ஸோ அது இப்போ மாறி இருக்கு. அதுவே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன், பரவாயில்லையே நம்ம கொஞ்சமாச்சும் அடுத்த கட்ட ஒரு இயக்கத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குமே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு தற்போது வருகிறது. ஸோ இந்த நிலை கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ஆரம்பத்திலிருந்து 10ஆம் 15ஆம் தேதி வரையும் ஒரு செயல்பாடை கொடுக்க போகுது. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு எதிர்பார்க்குற விஷயங்களில் மாற்றம், ஒரு உயர்வான நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடுத்து உங்களுக்கு நல்ல விஷயமா நடக்க போகுது அப்படின்னு மாதிரி உங்களுடைய பார்வைக்கு அது தெரியும். ஸோ ஆனால் அது எப்போ செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போவார். ஸோ குரு 6க்கு போகிறது பார்த்திங்கன்னா சகட குருன்னு நம்ம சொல்லுவோம். குரு பயிற்சி பலன்களை முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் குரு பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அப்போ 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு சகட குருவாக நம்மளுடைய குரு பகவான் செயல்படும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கும்போது, குரு பகவான் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுப்பார். அவருடைய செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதார தடைகள்ங்கிற சூழ்நிலையை தகர்த்தெறிந்து வெற்றி என்ற வாய்ப்பை கொடுப்பார். இங்கே ராகு வேற உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்துடுவார். ஸோ குரு பார்வை மூலமாக அதை சமாளிக்க முடியும். அப்போது ஒரு வருஷம் உங்களுடைய பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், அக்கௌண்ட் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிற விதம் கரெக்டாக இருக்கும். ஸோ சிக்கல் இல்லாமல் வாழ்கிறேன்யா, கொஞ்சமாச்சும் பண வரவுகள் வருது, பண வரவுகள் தன்னுடைய தேவைக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு 50,000 ஒரு எதிர்பார்ப்பு, முக்கியமான எதிர்பார்ப்பு 50,000 இருக்குது, இல்லை 1,00,000 இருக்குன்னா அதற்கேற்றவாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகங்கள். ஓகேவா? ஸோ இந்த நிலைகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் அதிகமான ஓவராக திங்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ உணர்ச்சிப்பட்டு யாருக்காக வாக்கு கொடுக்கக்கூடாது. அதுபோல் யாரிடமே விவாதங்கள் தொடரக்கூடாது. ஸோ உணர்ச்சிப்பட்டு வாக்கு கொடுக்காமல் யாரிடமும் விவாதங்கள் தொடராமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. மன அழுத்தங்களை நீக்கக்கூடிய சூழ்நிலையில் கேது பகவான் தன்னுடைய மாற்றங்கள் மூலமாக கொடுத்துருவார். ஸோ அந்த ரிசல்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, கேது இவ்வளோ நாளாக ஒரு நாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதை செய்வியா அதை செய்வியா, இதை செஞ்சால் உனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு லாக் ஏற்படுத்தியிருந்தார். அந்த லாக் ரிலீஸ் ஆகும்.
ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்கள் மனம் போன போக்கில் கரெக்டான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். யார்ட்டையா கேட்டு முடிவெடுத்து பண்ணிடலாம்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அப்போ இனிமே உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் உண்டு, வியாபாரத்தில் வெற்றி உண்டு, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் சிறப்பான பலன்களை நீங்கள் சந்திப்பீங்க. சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகும். உங்களை யாருனே தெரியாத நபர்கள் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்னன்னே புரியலை, மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மனநிலை மாறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மே மாதம். இப்போ பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுக்கான அங்கீகாரம், இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக இயக்குனீங்கன்னா முயற்சிகள் வெற்றியாகும். முடியாதுங்கிற சூழ்நிலை கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பாக செய்வீங்க. குரு பகவானுடைய பார்வை இருந்தனால தான் கேது பகவானுடைய தாக்கத்தில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிங்க. ஸோ இப்போ குரு பார்வை உங்களை விட்டு போனாலுமே குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்காது. ஸோ அது ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். நிம்மதியான தூக்கங்கள் இருக்க போகுது. மகர ராசிக்கு நிம்மதியான தூக்கங்கள் இருக்குது. இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே மகர ராசிக்கு மிக ஒரு ஏற்றமான சூழ்நிலையை அதாவது சனி பகவான் அடிமட்டத்திலேருந்து ஒரு 5 படி ஏற வச்சுருக்காருன்னா இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் என்னென்னா 105 படி எக்ஸ்ட்ரா ஏறுவீங்க. ஸோ அப்போ ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன. இந்த கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு மாற்றமான முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே, மகர ராசிக்கான பொது பலன்கள். இது உங்களுடைய சுய ஜாதகத்தை உள்ளடக்கி வராது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதில் சொல்ல முடியும். அதே போல் இந்த பலன்களுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா 20% தான். இது எல்லாருக்குமே மகராசினியர்கள் எல்லாருக்குமே 20% தான் ஊக்கமளிக்கும். உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இது என்ன பண்ணலாம், ஒரு ப்ளஸ்ஸாக பூஸ்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு உறுதியாக ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பதில் கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம், நன்றி. நேர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜோதிட வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் முடிஞ்சு மறுபடியும் இந்த வைகாசி மாதத்துலேருந்து செகண்ட் பேஜ் உருவாக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய பேர் சேர்றேன்னு சொல்லி நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராச்சும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் டெய்லி 1 hour எடுக்கிறோம். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நான் கிளாஸில் சேர விருப்பப்படுறேன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸுக்கான முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். விருப்பப்படுறவங்க உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.